பைபிள் சவாலின் 152வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று யோபு 25 முதல் 27 அத்தியாயங்கள் தேவனுடைய மகத்துவத்தையும் துன்பத்தின் நடுவே நீதியை புரிந்து கொள்ளும் போராட்டத்தையும் காட்டுகிறது. மனிதன் தேவனுடைய மகிமை மற்றும் வல்லமையுடன் ஒப்பிடும்போது எவ்வளவு சிறியவன் என்பதை யோபு சிந்திக்கிறார். வேதனையும் தவறான குற்றச்சாட்டுகளும் இருந்த போதிலும் அவர் தனது நேர்மையை உறுதியாக பிடித்துக்கொண்டு விசுவாசத்தை விடாமல் நிற்கிறார். தேவனுடைய ஞானமும் பரிசுத்தமும் மனித புரிதலை கடந்தவை என்பதை இது நினைவூட்டுகிறது. கடினமான நேரங்களில் நமது நம்பிக்கை சூழ்நிலைகளில் அல்ல, தேவனுடைய குணாதிசயத்தில் இருக்க வேண்டும். பதில்கள் தாமதமானாலும் உண்மையான விசுவாசம் தொடர்கிறது. இன்று தாழ்மையுடனும் தேவனுக்கு விசுவாசமாக இருக்கும் இதயத்துடனும் ஆரம்பிப்போம். Welcome to day 152 of the Bible Challenge. Today's reading from Job 25 to 27 focuses on the greatness of God in the struggle to understand righteousness in the middle of suffering. Job reflects on how small humanity is compared to the majesty and power of God. Even while facing pain and false accusations, he continues to hold firmly to his integrity and refuses to abandon his faith. These passages remind us that God's wisdom and holiness are beyond human understanding. In difficult moments, our confidence must rest not in circumstances but in God's character. True faith continues even when answers are delayed. Let us begin today with humility and a heart that remains faithful to God. யோபு அதிகாரம் 25. Job chapter 25. வசனம் 1. அப்பொழுது சூகியனான பில்தாத் பிரதியுத்தரமாக Verse 1. Then answered Bildad the Shuhite, and said. வசனம் 2. அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். Verse 2. Dominion and fear are with him, he maketh peace in his high places. வசனம் 3. அவருடைய சேனைகளுக்கு தொகையுண்டோ? அவருடைய வெளிச்சம் யார்மேல் உதிக்காமல் இருக்கிறது? Verse 3. Is there any number of his armies? And upon whom doth not his light arise? வசனம் 4. இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாயிருப்பது எப்படி? ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் சுத்தமாயிருப்பது எப்படி? Verse 4. How then can man be justified with God? Or how can he be clean, that is, born of a woman? வசனம் 5. சந்திரனை அண்ணாந்து பாரும், அதுவும் பிரகாசியாமலிருக்கிறது. நட்சத்திரங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. Verse 5. Behold even to the moon, and it shineth not, yea, the stars are not pure in his sight. வசனம் 6. புழுவாயிருக்கிற மனிதனும் பூச்சியாயிருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரம் என்றான். Verse 6. How much less man, that is, a worm, and the son of man, which is a worm? யோபு அதிகாரம் 26. Job chapter 26. வசனம் 1. யோபு மறுமொழியாக Verse 1. But Job answered and said. வசனம் 2. திடனில்லாதவனுக்கு நீ எப்படி ஒத்தாசை பண்ணினாய்? பெலனற்ற கையை நீ எப்படி ஆதரித்தாய்? Verse 2. How hast thou helped him that is without power? How savest thou the arm that hath no strength? வசனம் 3. நீ ஞானமில்லாதவனுக்கு எப்படி உசாவு துணையாயிருந்து மெய்ப்பொருளை குறைவர அறிவித்தாய்? Verse 3. How hast thou counseled him that hath no wisdom? And how hast thou plentifully declared the thing as it is? வசனம் 4. யாருக்கு அறிவை போதித்தாய்? உன்னிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவி யாருடையது? Verse 4. To whom hast thou uttered words? And whose spirit came from thee? வசனம் 5. ஜலத்தின் கீழ் மடிந்தவர்களுக்கும் அவர்களோடே தங்குகிறவர்களுக்கும் தத்தளிப்பு உண்டு. Verse 5. Dead
things are formed from under the waters, and the inhabitants thereof. வசனம் 6. அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது, நரகம் மூடப்படாதிருக்கிறது. Verse 6. Hell is naked before him, and destruction hath no covering. வசனம் 7. அவர் உத்தரமண்டலத்தை வெட்டவெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். Verse 7. He stretcheth out the north over the empty place, and hangeth the earth upon nothing. வசனம் 8. அவர் தண்ணீர்களை தம்முடைய கார்மேகங்களில் கட்டி வைக்கிறார், அதின் பாரத்தினால் மேகம் கிழிக்கிறதில்லை. Verse 8. He bindeth up the waters in his thick clouds, and the cloud is not rent under them. வசனம் 9. அவர் தமது சிங்காசனம் நிற்கும் ஆகாசத்தை ஸ்திரப்படுத்தி அதின் மேல் தமது மேகத்தை விரிக்கிறார். Verse 9. He holdeth back the face of his throne, and spreadeth his cloud upon it. வசனம் 10. அவர் தண்ணீர்கள் மேல் சக்கரவட்டம் தீர்த்தார், வெளிச்சமும் இருளும் முடியுமட்டும் அப்படியே இருக்கும். Verse 10. He hath compassed the waters with bounds, until the day and night come to an end. வசனம் 11. அவருடைய கண்டிதத்தால் வானத்தின் தூண்கள் அதிர்ந்து தத்தளிக்கும். Verse 11. The pillars of heaven tremble and are astonished at his reproof. வசனம் 12. அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமரப்பண்ணி தமது ஞானத்தினால் அதின் மூர்க்கத்தை அடக்குகிறார். Verse 12. He divideth the sea with his power, and by his understanding he smiteth through the proud. வசனம் 13. தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார், அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிற்று. Verse 13. By his spirit he hath garnished the heavens, his hand hath formed the crooked serpent. வசனம் 14. இதோ இவைகள் அவருடைய கிரியையில் கடைகோடியானவைகள், அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம், அவருடைய வல்லமையின் இடிமுழக்கத்தை அறிந்தவன் யார் என்றான். Verse 14. Lo, these are parts of his ways, but how little a portion is heard of him? But the thunder of his power who can understand? யோபு அதிகாரம் 27. Job chapter 27. வசனம் 1. யோபு பின்னும் தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது. Verse 1. Moreover Job continued his parable, and said. வசனம் 2. என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்குமட்டும். Verse 2. As God liveth, who hath taken away my judgment, and the Almighty, who hath vexed my soul. வசனம் 3. என் உதடுகள் தீமையை சொல்வதுமில்லை, என் நாக்கு கபடம் பேசுவதுமில்லை என்று. Verse 3. All the while my breath is in me, and the Spirit of God is in my nostrils. வசனம் 4. என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனும் என் ஆத்துமாவை கசப்பாக்குகிற சர்வவல்லவருமானவருடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன். Verse 4. My lips shall not speak wickedness, nor my tongue utter deceit. வசனம் 5. நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாயிருப்பதாக, என் ஆவி பிரியுமட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். Verse 5. God forbid that I should justify you. Till I die I will not remove mine integrity from me. வசனம் 6. என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன், நான் உயிரோட்டிருக்குமளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. Verse 6. My righteousness I hold fast, and will not let it go. My heart shall not reproach me, so long as I live. வசனம் 7. என் பகைஞன் ஆகாதவனைப் போலும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவன் அக்கிரமக்காரனைப் போலும் இருப்பானாக. Verse 7. Let mine enemy be as the wicked, and he that riseth up against me is the unrighteous. வசனம் 8. மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும்போது
அவன் நம்பிக்கை என்ன? Verse 8. For what is the hope of the hypocrite, though he hath gained, when God taketh away his soul? வசனம் 9. ஆபத்து அவன் மேல் வரும்போது தேவன் அவன் கூப்பிடுதலை கேட்பாரோ? Verse 9. Will God hear his cry when trouble cometh upon him? வசனம் 10. அவன் சர்வவல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாயிருப்பானோ? அவன் எப்பொழுதும் தேவனை தொழுது கொண்டிருப்பானோ? Verse 10. Will he delight himself in the Almighty? Will he always call upon God? வசனம் 11. தேவனுடைய கரத்தின் கிரியையை குறித்து உங்களுக்கு உபதேசிப்பேன். சர்வவல்லவரிடத்தில் இருக்கிறதை நான் மறைக்க மாட்டேன். Verse 11. I will teach you by the hand of God. That which is with the Almighty will I not conceal. வசனம் 12. இதோ நீங்கள் எல்லாரும் அதை கண்டிருந்தும் நீங்கள் இத்தனை வீண் எண்ணம் கொண்டிருக்கிறது என்ன? Verse 12. Behold, all ye yourselves have seen it, why then are ye thus altogether vain? வசனம் 13. பொல்லாத மனுஷனுக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற பங்கும் கொடூரக்காரர் சர்வவல்லவரால் அடைகிற சுதந்திரமும் என்னவெனில்? Verse 13. This is the portion of a wicked man with God, and the heritage of oppressors, which they shall receive of the Almighty. வசனம் 14. அவனுடைய குமாரர் பெருகினால் பட்டயத்துக்கு இரையாவார்கள். அவன் கற்பப்பிறப்புகள் ஆகாரத்தினால் திருப்தியாவதில்லை. Verse 14. If his children be multiplied, it is for the sword, and his offspring shall not be satisfied with bread. வசனம் 15. அவனுக்கு மீதியானவர்கள் செத்து புதைக்கப்படுவார்கள், அவனுடைய விதவைகள் புலம்புவதில்லை. Verse 15. Those that remain of him shall be buried in death, and his widows shall not weep. வசனம் 16. அவன் புழுதியைப் போல பணத்தை குவித்துக் கொண்டாலும் மண்ணைப் போல வஸ்திரங்களை சவதரித்தாலும். Verse 16. Though he heap up silver as the dust, and prepare raiment as the clay. வசனம் 17. அவன் சவதரித்ததை நீதிமான் உடுத்திக் கொண்டு குற்றமில்லாதவன் அவன் பணத்தை பகிர்ந்து கொள்ளுவான். Verse 17. He may prepare it, but the just shall put it on, and the innocent shall divide the silver. வசனம் 18. அவனுடைய வீடு பொட்டுப்பூச்சிகட்டின வீட்டைப் போலும் காவல் காக்கிறவன் போட்ட குடிசையைப் போலுமாகும். Verse 18. He buildeth his house as a moth, and as a booth that the keeper maketh. வசனம் 19. அவன் ஐசுவரியவானாய் தூங்கிக் கிடந்து ஒன்றும் பறிகொடாதே போனாலும் அவன் தன் கண்களை திறக்கும் போது ஒன்றுமில்லாதிருக்கும். Verse 19. The rich man shall lie down, but he shall not be gathered. He openeth his eyes, and he is not. வசனம் 20. வெள்ளத்தைப் போல திகில்கள் அவனை வாரிக்கொண்டு போகும், இராக்காலத்தில் பெருங்காற்று அவனை அடித்துக் கொண்டு போகும். Verse 20. Terrors take hold on him as waters, a tempest stealeth him away in the night. வசனம் 21. கொண்டல் காற்று அவனை தூக்கிக் கொண்டு போக அவன் போய்விடுவான், அது அவனை அவன் ஸ்தலத்திலிருந்து தள்ளிக்கொண்டு போகும். Verse 21. The east wind carrieth him away, and he departeth, and as a storm hurleth him out of his place. வசனம் 22. அவர் இவைகளை அவன் மேல் வரப்பண்ணி அவனை தப்பவிடாதிருப்பார், அவருடைய கைக்கு தப்பியோட பார்ப்பான். Verse 22. For God shall cast upon him, and not spare, he would fain flee out of his hand. வசனம் 23. ஜனங்கள் அவனை பார்த்து கைகொட்டி அவனை அவன் ஸ்தலத்தை விட்டு வெருட்டி விடுவார்கள். Verse 23. Men shall clap their hands at him, and shall hiss him out of his place. பைபிள் சவாலின் 152வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று தேவனுடைய மகத்துவம் மனித மனம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு உயர்ந்தது என்பதை கற்றோம்.
துன்பத்தின் நடுவிலும் யோபு விசுவாசமாக இருந்து தனது நேர்மையை விடாமல் பிடித்துக்கொண்டார். வாழ்க்கை நிச்சயமற்றதாக இருந்தாலும் தேவனை நம்பி நிற்க முடியும் என்பதை அவரது வாழ்க்கை நினைவூட்டுகிறது. நமது புரிதலை விட தேவனுடைய ஞானத்தை சார்ந்து விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம். ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையிலும் பொறுமையிலும் பலமாக வளர ஒரு வாய்ப்பு. இன்று உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியில் உறுதியான விசுவாசம் தேவைப்படுகிறது? கமெண்டில் பகிர்ந்து ஒன்றாக வளர்வோம். Day 152 of our Bible challenge is complete. Today we learned that God's greatness goes beyond what human minds can fully understand. Even in suffering, Job chose to remain faithful and hold on to his integrity. His example reminds us that trusting God is possible even when life feels uncertain and difficult. Let us continue to stand firm in faith and rely on God's wisdom above our own understanding. Each day is an opportunity to grow stronger in trust and perseverance. What area of your life requires steadfast faith today? Share and let us grow together. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.